திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு கேள்வி கேட்குறாங்க திரு விஜயகாந்த்கிட்ட. அடிக்கடி தமிழுக்காக குரல் கொடுக்குறீங்க, உங்கள் மன்ற இளைஞர்கள் பலர் வந்து திமுகவில் இருக்காங்க. கலைஞரே கூட நான் இருக்க பயமேன் பட துவக்க விழாவில் நீங்கள் திமுக உறுப்பினராக இருந்தால் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் திமுகவோட அபிமானி தானே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டது 1986. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்களும் என்னோட மன்றத்தில் இருக்கிறாங்க. வெளியூர்களில் என்னுடைய போஸ்டரில் தலைப்பகுதியில் காங்கிரஸ் கொடி, வலது பக்கத்தில் திமுகவோட கொடி, இடது பக்கத்தில் அதிமுக கொடியெல்லாம் போடுறாங்க. கலைஞர் வந்து நான் அவர் தம்பியாக இருந்தால் மகிழ்ச்சின்னு அன்னைக்கு சொன்னார். தமிழ்னு சொல்ல தமிழனாக இருந்தாலே போதும், அரசியல் முத்திரையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்போ தான் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டுருக்கேன், அதுக்குள்ளே கட்சி அரசியலில் நான் என்னுடைய கவனம் திரும்பக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் எனக்கு நல்ல அபிமானம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரா. கலைஞருடைய வசனத்தை பேசி நடிக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசைங்கிறதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். 86களில் இல்லை 90கள் வரைக்கும் பெரிதாக அவருடைய அரசியல் ஆசையை வந்து அவர் வெளிப்படுத்தாத ஒருத்தர், சினிமாவில் மட்டுமே முன்னேறணும்னு நினைத்த ஒருத்தர், எந்த புள்ளியில் அரசியல் பக்கம் வரணும் அப்படிங்கிறத வந்து அது அவரோட தந்தை வீர் கொண்டு அதை அழுத்தம் கொடுக்க. அவருடைய தந்தை மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாயுடு மதுரை கவுன்சிலராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் கலைஞரோட நட்பாக இருந்த காலத்திலே ஐயா மூப்பனார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பை பாராட்டினார். எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர், அவர் பள்ளி மாணவ பருவத்தில் கலந்துக்கிட்டவர். இதையும் தாண்டி அவர் ஜானகி அம்மையார்கிட்டையும் நெருக்கமாக இருந்தவர். ஸோ அரசியல் தலைவர்கள்ட்ட நெருக்கமாக தொடர்பில் இருந்தார். அந்த இதில் வந்து அரசியல் உணர்வுகள், அரசியல் நகர்வுகள் அவர் நல்லாவே தெரிஞ்ச ஒரு திரை கலைஞராக தான் இருந்தார். ஒரு கட்டத்துக்குள்ளே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதாகட்டு, கேப்டன் பிரபாகரனை தன் படத்துக்கு பேர் வச்சதாகட்டது, ஊமை ஒளி படத்தில் ஈழத்தமிழர்கள் நிலைமையை தோல்வி நிலை என்று நினைத்தாள்னு அதை ஹைலைட் பண்ணதாட்டாகட்டு, ஈழப்பிரச்சனையை தமிழகம் முழுவதும் இவர் ராதாரவி, எஸ் சந்திரன், வாகை சந்திரசேகர், தியாகுன்னு நினைக்கிறேன் உண்ணாவிரதமா இருந்தாங்க. எஸ், இவங்க தமிழ்நாடு முழுதும் கொண்டு போய் அதை பெரிய பாப்புலரைஸ் ஆக்கின விஷயமா இருக்கட்டு. பல வகையில் அவர் தமிழ் இந்த இதில் வந்து பெரிய அளவில் இருந்தார். அதற்கு பிறகு அமித்ஷா சொன்ன மாதிரி தேசபக்தி படங்களையும் அவர் திரும்ப பெரிய அளவில் அந்த தேசபக்தி படங்களையும் முன்னெடுத்தார். அந்த படங்கள் தீவிரவாத எதிர்ப்பு அந்த படங்களும் வந்து அவருக்கு கை கொடுத்தன. அதுபோல் மத சார்பின்மைங்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களோட மதித்து புனிதமான இஸ்லாமிய சோதரர்கள் தொழக்கூடிய மசூதியில் ஒரு அயோக்கியனின் ரத்தம் சிந்தக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் அவங்கள மதித்து வசனம் வச்சார். கேப்டன் பிரபாகரன் படத்தில் இஸ்லாமிய சகோதரர்களை மதித்து அவரே அந்த இடத்துக்குள்ள ஒரு இஸ்லாமியராக அந்த இஸ்லாமிய தாயோட சடலத்தை தூக்குற மாதிரிலாம் சீன் வச்சார். ஸோ அந்த ஒரு தமிழ் இந்தியனாயிரு, உணர்வில் தமிழனாயிரு, மத சார்பின்மை, இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களை வந்து அவர் போராடடா வாழேந்தடாங்கிறது வந்து ஒரு தலித் அப்லிட்மெண்ட் அந்த மாதிரிப்பட்ட இதுன்னு வந்து பலதரப்பட்ட அரசியல் ரீதியான எண்ண ஓட்டங்களை தன் படங்களில் அவர் செயல்படுத்திக்கிட்டு தான் இருந்தார். பலதரப்பட்ட தலைவர்கள்ட்டையும் அவருக்கு நெருக்கம் இருந்தது. குறிப்பாக திமுக கழக தலைவர் கலைஞர்கிட்ட ரொம்ப நெருக்கம் இருந்தது. அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அவருக்கு தங்கப்பேனா கொடுத்தது கூட துணிச்சலாக அவர் அதை செய்தார். ஒரு கட்டத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் மணிவண்ணன் ராஜ்யம் படத்தில் தலைவன் இவன் தான் தலைவன்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது தான் அவர் வந்து தனித்தலைவர், ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் வசனங்கள் பேச தொடங்குறார். தனித்தலைவராக அவர் உருவாகிறதுக்குள்ள சூழ்நிலை வந்து தனித்தலைவராக வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, அரசியலில் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க, மக்கள் உணர்வை யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தாங்க அரசியலில் ஜெயிக்க முடியும், மக்கள் உணர்வை தெரிஞ்சிருக்கிறது அரசியலுக்கு முக்கியம்னு சொன்னார். அந்த மக்கள் உணர்வை தெரிஞ்சு அரசியல் களத்துக்கு வந்தனால தான் அவர் எந்த காலத்தில் வரணும், எப்படி இதுக்குனுங்கிறதுல அவர் சாதிக்க முடிஞ்சுதான் நான் கருதுறேன்.